நான் ராஜேந்திரராஜ் ஃபேமிலி சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்டாக பேசுகிறேன். நமக்கு இப்போ மழைக்காலம் இல்லை, இது வெயில் காலம். ஆனால் இதில் மழை பெய்யுது. ஸோ இந்த வெதர் சேஞ்சினால எல்லாருக்கும் சளி பிடிக்குது. சளி பிடிக்கும் போது என்ன பண்ணுறோம், நம்ம அலோபதி தான் சாப்பிட்றோம். அது இப்போதைக்கு கேட்கும், கொஞ்ச நாள் திருப்பி வரும். அந்த அலோபதின்றது சப்ரஸ் பண்ணி வச்சிருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வருது. இந்த வயசான காலத்தில் நிறைய பேர் காட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த மூக்கை சைனஸ்க்கு அடைச்சிக்கிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சீரும் போது இந்த கண்ணுல இருந்து லீக்கேஜ் ஆகி இடையில இடையில அப்படி கோடு கோடா வருது. இது டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது சைனஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் போய் சைனஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனால் அது அப்போதைக்கு கேட்குது, திருப்பி ஒரு மாதம் கழிச்சு வந்துடுது. இப்போ நான் அதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்னடா பண்ணலான்னும் போது எனக்கு என் சம்மந்தி சொன்னாருங்க, இது என்ன செடி தெரியுதுங்களா, தும்பச்செடி. இந்த பூவை பாருங்க, தும்பச்செடி. இதை சாதாரணமாகவே இப்படி கசக்கி இப்படி மோந்து பார்த்தாலுமே நமக்கு இந்த அலர்ஜி தும்மல் இதெல்லாம் கேட்குது. அது ரொம்ப சிவியராக நமக்கு சைனஸ் இருந்ததுன்னா இது பேர் சமூலம். அதாவது வேறு, இலை, பூ, காய் எல்லாம் சேர்ந்தது தான் சமூலம்னு பேர். இதை அப்படியே போட்டு நல்லா மடக்கி மிக்சியில் போட்டு நல்லா அலசிட்டு மிக்சியில் போட்டு மைய அரைச்சிடணும். மையன்னு இல்லை, கொஞ்சம் அரைச்சிட்டு. இதை மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா மிக்சியில் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இதை கழுவிட்டு அப்படியே உள்ளே வச்சிங்கனாலும் அந்த தண்ணி போதும். நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு துணியில் வச்சு வடிகட்டுற மாதிரி 2 சொட்டு மட்டும் மூக்கில் பிழிஞ்சு விடணும். இப்போ நம்ம பிழிவாங்க, எனக்கு பாருங்க, இது உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி லேசாக எரிச்சல் இருக்குது. இங்கே தொண்டை மூக்குக்கெல்லாம் எரியுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 தும்மல் வருது. தும்மல் வந்தவுடனே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சுங்க மூக்கு. நாங்கள் எங்கள் வீடியோவில் எதையுமே செஞ்சு பார்த்து அதோட உண்மைத்தன்மையோடு தான் நாங்கள் போடுவோம். அந்த வகையில் தான் நானும் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. மூக்கடைப்பே இல்லைங்க. நான் 3 நாளுக்கு ட்ரை பண்ணேன். 3 நாளுமே ஒரே ஒரு நாள் போட்டேன். அதுக்கப்புறம் 3 நாளாக தொடர்ந்து ஒரு மாதிரி தும்மலோ இல்லை அடைப்போ எதுவுமே இல்லை. நல்ல தூக்கம் இருக்குது. கண்ணுலேயும் லீக்கேஜ் ஒன்றும் தெரியல. சரி, இதை இன்னொரு தடவை உங்களுக்காக சொல்லிட்டு வீடியோ போடலான்றதுக்காக இப்போ இதை கொண்டு வந்திருக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. இப்போ அதை அலசி வச்சு அரைச்சி கொண்டு மூக்கில் ஊற்றுவோம். ஒவ்வொரு சொட்டு தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஏன்னா பழகணும் அது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கழிச்சு வேணால் இன்னொரு தடவை ஊற்றி பாருங்கள். 2 மூக்குலையும் ஊற்றிட்டு தும்மிட்டு கிளியர் ஆகிடும் பாருங்கள். இது நான் பெற்ற என்போம் நீங்களும் பெறணுன்றதுக்காக பண்ணுறேன். இது ஆயுர்வேதிக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது, நமக்கு நல்லது தான் செய்யும். இதை வயசானவங்க நம்ம செஞ்சு பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ எனக்கு மூக்கில் ஊற்றுவாங்க பாருங்கள். ஓகே, இதை அரைச்சிட்டேன். இப்போ இது ஒரு வெள்ளை துணியில், நல்ல வெள்ளை துணியில் எடுத்துருக்கு. 2 சொட்டு மட்டும் விடுவோம். விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் உள்ளே விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடம்லாம் இங்கே வரைக்கும் ஒரு லேசாக எரிச்சதுக்கு நிறைய தும்மல் வந்துச்சு. இப்போ தும்மல் வந்தோடனே துணியை வச்சு நான் எல்லாத்தையுமே சீரி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது மூச்சு. எந்த அடப்பும் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ரெமெடி நமக்கு. ஆயுர்வேதிக்கு தான், கீரை தான், ஒன்றுமே பண்ணாது நமக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. எனக்கு ரிவ்யூ கொடுங்க. ரிவ்யூ கொடுத்தா தான் எனக்கு தெரியும் நம்ம போடுறது எப்படி அவங்க எதாவது செஞ்சு பார்த்துருக்காங்கன்னு. வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க, போட்டால் அதுக்கு எனக்கு ரிவ்யூ கொடுங்க. சரியா? வணக்கம்.